நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்குனர்கள் மற்றும் உதவி இயக்குனர்களுடைய வாரிசுகளுக்கு கல்வி செலவிற்காக உதவ ஆண்டுதோறும் பாத்தீங்கன்னா 10 லட்சம் தருவதாக உறுதி அளிச்சிருக்காங்க. இயக்குனர் சங்கம் தலைமையில நேற்றைய தினம் இதற்கான நிகழ்ச்சி சென்னையில நடந்திருக்கு. இதுல சங்க தலைவர் RV உதயகுமார், செயலாளர் பேரரசு, பொருளாளர் சரண், பெப்சி தலைவர் RK செல்வமணி உள்ளிட்ட பலருமே கலந்து கொண்டிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில பேசிய ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள், என்னுடைய குழுவுல இருந்த உதவி இயக்குனர்களுக்கு என்னால முடிந்த உதவிகளை நான் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் வெளியே தெரிந்ததா அப்படின்னு எனக்கு தெரியல. தற்போது நிறைய உதவி இயக்குனர்களிடமிருந்து எனக்கு காலுமே வருது. குழந்தைகள் படிப்பு செலவிற்கு உதவ வேண்டும், வேலை இல்லாமல் இருக்கிறோம், உதவி ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு நேரடியாக எனக்கு போன் பண்ணி உதவியுமே கேட்கறாங்க. இதுல உண்மை யாரு சொல்வது, பொய் யாரு சொல்வது அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி நான் உதவி செய்தால் அது சரியான ஆட்களுக்கு போய் சேருமா அப்படின்னு கூட தெரியல. ஆனா உதவி கேட்கும் நிறைய போன் கால் வருது. என்ன உதவி செய்தாலுமே அது சரியான நபர்களுக்கு போய் சேர வேண்டும் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கு. இயக்குனர் சங்கத்தினை அணுகி என்னோட எண்ணத்தை சொன்னேன். அதனாலதான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கேன். நான் செய்யும் இந்த சிறிய உதவி யாராவது ஒரு குழந்தையோ அம்மாவையோ சந்தோஷப்படுத்தினால் அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சோ இவங்களுடைய இந்த ஸ்டெப்புக்கு பாத்தீங்கன்னா பலருமே வாழ்த்துக்களையுமே தெரிவிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கேன். நான் செய்யும் இந்த சிறிய உதவி யாராவது ஒரு குழந்தையோ அம்மாவையோ சந்தோஷப்படுத்தினால் அது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இவங்க செய்த இந்த செயலுக்கு பாத்தீங்கன்னா பலருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. ரசிகர்கள் முதல் பல செலிபிரிட்டிஸ் வரை இந்த செயலுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்ததோடு நம்ம ஐஸ்வர்யாவுடைய முன்னாள் கணவரான தனுஷ் அவர்களுக்குமே இந்த செயலுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரா. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க.